ஹாய் வெல்கம். இன்றைக்கான டேவை பாசிட்டிவாக தொடங்கலாமா? நானும் அதே வைப்போடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான டெய்லி டாஸ்க் அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் ஹெல்த் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் வாக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னோடய பெட்டில் இருக்க திங்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நேற்று இதுக்கு ரிப்போர்ட் டெய்லி செக்கப் போயிருந்தோம். இட்ஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே கொஞ்சம் தெரிஞ்சுக்கினேன். போன டைம் போகும்போது தண்ணி லெவல் கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே பயமாக இருந்துச்சு. இந்த டைம் போகும்போது ஓகே எல்லாமே குட்டாக இருக்குது, இப்படியே மெயின்டைன் பண்ணலாம். கொஞ்சம் வாக்கிங் மட்டும் அதிகமாக போனேன். டெய்லி ஆஃப் அன் ஹவர் மார்னிங் அண்ட் ஈவினிங் போவேனாங்க. அப்புறம் தண்ணி நிறைய குடிக்க சொன்னாங்க. இந்த வாட்டர் பாட்டில் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்கோம். காலைல 9 AM, குட் மார்னிங் 7 AM அண்ட் 9, 12, 1 o'clockனு. அப்புறம் அயன் சப்ளிமெண்ட்ரி எடுத்துகிட்டு எனக்கான டேவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பெட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் வெயிலில் காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் காய போட்டு கொஞ்சம் நேரம் நிற்கலான்னு பார்த்தா வெயில் பொழந்து கட்டிகிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே நின்னா இதாகாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்வெட்டாக இருந்துச்சு. சரி நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃபேனில் கொஞ்சம் நேரம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டு கொஞ்சம் நேரம் நின்னேன். அப்போயும் ஸ்வெட்டிங் கம்மியே ஆகலை. சரி ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆரஞ்சுக்கு ஜூஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிங்க, கொஞ்சம் தண்ணிலாம் ஃப்ளூட்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதை தான் ஒரு கிளாஸில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்ருந்தேன். குடிச்சிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு ஆட் பண்ணி ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டேன். சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. சரி நம்ம எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ் தான்